விழுப்புரம் கலெக்டர் ஆபீஸ்ல கோரிக்கைகளை சரி செய்யணும் சொல்லி மகன் சார் வந்திருக்காரு. ரொம்ப நாளா தீராத ஒரு பிரச்சனைக்கு மனு கொடுக்க வந்திருக்காங்க. விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி பகுதியில கால்வாய் திட்டம் ரொம்ப நாளா செயல்படுத்தாம இருக்காங்க. அது மட்டும் செயல்படுத்திட்டாங்க அப்படின்னா விழுப்புரம் திருவண்ணாமலை மாவட்டம் அந்த மாதிரி 1000க்கும் அதிகமா இந்த விவசாய நிலம் எல்லாமே பயனடைஞ்சிரும். இந்த பகுதியில் இருக்கிற எல்லா இடத்துலயுமே குளத்துல எல்லா இடத்துலயுமே தூர் வராம இருக்கு. வருஷமா இதே மாதிரி இருக்கனால எதுவுமே சேமிக்க முடியாம இருக்கு. தமிழ்நாடு அரசு நிதி ஒதுக்கீடு பண்ணியுமே செய்யறவங்க அவங்களோட பொருட்களை சந்தா வைக்கணும்னு சொல்லி ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க. ஸ்கூல் முடிச்ச மாணவர்கள் எல்லாருமே வெளியூர் போய் படிக்கிறாங்க. மட்டும் இல்லாம 45 கிலோமீட்டர் விழுப்புரத்துக்கு அந்த சைட்லயும் போய் படிக்கிறாங்க. அதே மாணவர்களுக்கு அதே ஊர்ல கல்லூரியை கட்டி தரணும்னு சொல்லி கோரிக்கையை வச்சிருக்காரு. ஆட்சியர் அவர்களை நேரில் சந்தித்து அனைத்து மக்கள் சக்தி இயக்கத்தின் சார்பாக பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய அக்குறைகளை எல்லாம் விரைந்து தீர்க்க வேண்டும் என்று அனைத்து மக்கள் சக்தி இயக்கத்தினுடைய நிறுவன தலைவரும் மாநில தலைவருமான டாக்டர் கலைமகன் அவர்கள் தலைமையில் நாங்கள் எல்லாம் கலந்து கொண்டு இந்த இயக்கத்தினுடைய முன்னெடுப்புகளை எல்லாம் விளக்கி இன்று குறிப்பாக ஒரு சேனலுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுங்க நேரில் கொடுத்து கோரிக்கைகளை நன்றாக பரிசீலித்து விரைவில் ஒரு தீர்வு காணலாம் என்று முடிவு செய்திருக்கிறார்கள். அவருக்கு அனைத்து மக்கள் சக்தி இயக்கத்தின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு ஒரு 8 கோரிக்கை வச்சிருக்கோம். விழுப்புரத்துல இருக்க விக்கிரவாண்டியில இருக்க எல்லா பசங்களுமே கேர்ள்ஸ் கூட தயவு செஞ்சு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. மக்களுக்கு ஸ்கூல் பசங்களுக்கும் சொல்லி ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்.